நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிற்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் என்னை விட்டு பிரித்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலானவளை நேராக்கி கரடானவளை சமமாக்கி தண்ணீரை கடக்க வைத்து சோதனை ஜெயிக்க வைத்து மதிலை தாண்ட வைத்து நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி அவரை நோக்கடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து நான் வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து நான் தலை குனிந்த இடத்திலே என்னோடு நடந்து நான் குனிந்த இடத்தில் என் தலையை நிமிரச் செய்து நான் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாக எனக்கு செய்து எந்த சூழ்நிலையில் என்னை விட்டு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜாஸ்வா டிவி மகிமையை நேரத்துக்கு ஜீசஸ் லோஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி ஒரு சில வசனங்கள் மூலம் தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். பொதுவாக உலகத்தில் ஒரு டூர் போனோம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்போம். ரிலேஷன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்போம். சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது. அப்போ யாரோ அவருக்கு சொல்கிறாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு. அது அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்றைய காலகட்டங்களில் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகே ஆன்லைன் மெசேஜ் கேட்குறவங்க தான் அதிகமாயிட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு உள்ள மக்கள் குறைவாயிட்டாங்க. ஏன்னா எப்போனாலும் நம்ம லைவில் பார்த்துக்கலாம்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் யூடியூப்பில் எதுலையாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இது எல்லாமே பிசாசனுடைய திட்டம்தான். எப்படியாவது ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், நரகத்துக்கு ஆள் சேர்க்கணும், இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் ஆலய வாஞ்சையே மக்களிடம் இல்லாத அளவுக்கு இந்த பிசாசு நேர்த்தியாக அவனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கான். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா பரலோகத்துக்கு ஆள் சேர்ப்பது. அவனுடைய ஆத்ம ஆதாயம் நரகத்துக்கு, நம்மளுடைய ஆத்ம ஆதாயம் பரலோகத்துக்கு. ஆனால் அவன் தீவிரமாக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அதை விட தீவிரமாக பரலோகத்துக்கு ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். அதற்கு என்ன செய்யணும்னா முதல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக நாம் போகணும். அங்கே போகணும்னு சொன்னாலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா நம்மை உண்டாக்கின உருவாக்கிய தேவன் நமக்காக காத்திருக்கிற இடம். அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம போக வேண்டும். சரி, இப்போது கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போன்னா 3 தலைப்புகள் மூலம் உங்களோடு நான் பேசலான் இருக்கேன். முதலாவதாக கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருங்கள். ஆலயத்தில் காத்திருக்கணுமா? நம்ம பஸ்ஸுக்காக காத்திருப்போம், ட்ரெயினுக்காக காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்காக காத்திருப்போம். இன்றைக்கி யாரோ எங்கள் ரிலேஷன் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு அதற்காக காத்திருப்போம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறது மிகவும் குறைவாயிட்டு. ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி வளர வளர எல்லாமே ஈஸியாகணும் அப்படின்னு மக்கள் நினைக்காங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்து இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லுது. முதலாக கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி காத்திருக்கணும் பாருங்களேன். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் தாவீது எப்படி சொல்றார் பாருங்களேன். 1000 நாளை பார்க்கலாம். 1000 நாள்னா கிட்டத்தட்ட 3 வருடங்கள்.
அதை விட 1000 நாள் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணதை விட எனக்கு உமது பிரகாரங்களில், ஆண்டோடைய பிரகாரத்தில் ஒரு நாள் இருந்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம உலகத்துக்காக ஓடுறதுக்கெல்லாம் டைம் செலவழிப்போம், உலகத்துக்காக ஓடுவோம், ஆனால் ஜெபம் பண்ண நேரம் இல்லமோ. ஆனால் என்னைக்காவது நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன் அதனால் நான் இன்றைக்கி பஸ்ஸை விட்டுட்டேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆகாமிய கூடாரங்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுறது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறது, உலகத்துக்காக நல்லா என்ன சில பேர் சொல்லுவாங்களா, வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு. அதை மாதிரி என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் போய் தங்கியிருக்கிறத விட வாசல் படியில், ஆண்டவருடைய பிரகாரத்தின் வாசல் படியில் காத்திருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் என்று தாவீது சொல்கிறார். இதெல்லாம் எதற்காக நமக்கு இந்த வேதாகமத்தில் எழுதணும்? ஏன் எழுதணும்? அப்படி எழுதாமலே இருந்திருக்கலாமே. ஆத்துமாக்கள் எல்லாம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகத்துக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கும் கொண்டு வரதுக்கு தான் இதற்கு முன்னால் ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவரோடு உறவாடின நபர்கள், ஆண்டவருக்கு காத்திருத்தவங்களெல்லாம் உயர்த்தின எல்லா காரியத்தையும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் வாசித்ததோடு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, ஆலய பிரகாரத்தில் நான் காத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நாமும் அதை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் கர்த்தருக்கு காத்திருப்பதின் பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். இப்போ அவர் சொல்கிறாரு, அதே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3 வசனத்தில், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் என் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் சந்நிதியில் உட்காரணும். நம்ம உட்காராமல் அவர்கிட்ட பேசாமல் எப்படி நம்ம சத்தத்தை கேட்க முடியும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் இருக்குது. அப்போ அதிகாலையில் நம்ம அவரை தேடணும், அவருக்கு காத்திருக்கணும், அவருடைய ஆலயத்துக்கு போகணும், அவரோடு பேசணும். அப்போதான் நம்ம சத்தத்தை அவர் கேட்க முடியும், அவர் சொல்கிற பதிலை நாம் கேட்க முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, என் சத்தத்தை கேட்பருள்வீர். எப்போ? காலையில். எங்கே போய்? ஆண்டோடைய ஆலயத்தில் போய் நாம் பேசும்போது தான் நமது சத்தத்தை ஆண்டவர் கேட்பார், நம் சத்தத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். காலையிலே, அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி எல்லா வேலைகளுக்கும் முன்னால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆயத்தமாகி, சும்மா போகக்கூடாது, ஆயத்தமாகி இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, நான் பரிசுத்தமாக போயிடறேனா, கடமைக்கு போயிடறேனா, ஏதோ இன்றைக்கி ஆலயத்துக்கு போகலன்னா இப்படி ஆயிரம்னு போயிடறோமா? அப்படி இல்லை. ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு என்ன தரப்போகிறாரு, அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று நம்மை உணர்ந்து பார்த்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். நம்மளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்குன்னு ஆலயத்தில் போய் காத்திருக்கும்போது அவர் நம் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதிகாலையில் போய் இருக்கோம், 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் இருக்க பெருசுன்னு சொல்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறத விட அவருடைய வாசற்படியில் இருந்தாலே பெருசுன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். என்ன கிடைக்கும் பாருங்களேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு நம்ம கதறதை மனுஷன் கூட கேட்க மாட்டேங்கும். கதறி ஒரு உதவிக்காகவோ இல்லை வேதனையிலையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கதறினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தான்னு வைங்களேன், அவர் நம்ம பக்கத்தில் சாய்ந்து நம் கூப்பிடுதலை கேட்பாராம். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பாராம். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். மனுஷன் பிரியமாக இருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு ஏதோ ஒன்று சாதிக்கிறதுக்காகவே அது ஏதோ அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கக்காக நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. அது டெம்பரவரி தான், அது பிரயோஜனமாக இருக்காது, நஷ்டப்படுத்திட்டு தான் போகும். என்றைக்குமே ஒரு மனுஷன் நம்ம மேலே பிரியமாக இருக்காங்கன்னா நம்மளை உடைச்சி போட்டுட்டு கூட போவாங்க. ஆனால் ஆண்டவர் பிரியமாக இருக்காங்களே, உடைத்து தான் அவர் உருவாக்கவே செய்வார். மனுஷன் உருவாக்கினதை உடைப்பான்,
ஆண்டவர் உடைக்கப்பட்டதை உருவாக்குவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கிறவர் மேல் பிரியமாக இருக்கிறாராம். ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. கர்த்தருக்கு காத்திருந்தாலே இப்படி இருக்கும்போது அவருடைய ஆலயத்தில் காத்திருந்தா எவ்வளோ பெரிய கிருபை. யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் காத்திருக்கவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிற தேவன் அவர்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார், பலன் குறைந்து போக விட மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருப்பவர்களே. இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருங்கள். அங்கே தங்கணுமா? நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் 2 நாள் தங்குவோம், எங்கேயோ நம்ம டூர் போனோம்னா 4 நாள் 5 நாள் தங்குவோம். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருங்கள். எப்படி தங்கியிருக்கணுமா பாருங்களேன். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எதற்குன்னா அங்கே உட்கார்ந்து தான் ஆராய்ச்சி பண்ணுவாராம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிலாம் நம்மகிட்ட பேசினார், நம்மளை என்னெல்லாம் உருவாக்க போகிறாரு, நமக்குரிய திட்டம் எதெல்லாம் சொல்லுவார், அதை ஆராய்ச்சி பண்ணதுக்காக ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். ஆலயத்தில் தங்கி இருந்தால் என்ன கிடைக்கும்? நம்ம யோசிப்போம், ஆலயத்தில் தங்கி இருக்கல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஒரு நாள் முழுசு கூட நம்மளால் இருக்க முடியாது. 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சுன்னா 2 மணிக்கு முடிஞ்சிடும். அவ்வளோ நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது. லேட்டாக வருவோம், சீக்கிரம் போவோம், முடியுமுனால எந்திரிச்சு போவோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்படி தங்கி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். ஆலயத்தில் தங்கி இருக்கவங்க செழிப்பாக இருப்பாங்க. செழிப்பு வேணும்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். ஆலயத்தில் இருந்து மனசு எங்கே இருந்தால் அது தங்கி இருக்கிறது அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருந்தால் அவருடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும், அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்குது. ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு போனோம், ஏதோ காணிக்க போட்டோம், எளிமை நின்று பாடல் பாடினோம், விசுவாச பிரமாணம் சொன்னோம், பாவ அறிக்கை செஞ்சோம், இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் ஆலயத்தில் இருந்தால் அவரை தியானிக்கணும், அவரை ஆராய்ச்சி செய்யணும், அவர் எனக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை உணர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கணும். அதுதான் ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. அப்படி தங்கி இருக்கும்போது தான் எப்படி இருப்பானோ, தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாக இருப்பாங்க. மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்காதிருங்கள். அங்கே இருந்தோன்னா அங்கே அப்படியே இருக்கணும். சும்மா அது பல வேலைகளை செய்ய மைண்டில் சிந்திச்சுக்கிட்டு அங்கே போய் வேறு எதையோ பார்த்துக்கிட்டு, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்தால் நிறைய பேர் மொபைலில் தான் பார்க்காங்க. அப்படி இல்லாமல் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்காது இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் நீங்காது இருக்கிறது. அதற்காக கொடுக்கப்பட்ட வசனம் பாருங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. எவனுக்கு? சிமியோன் என்று ஒரு மனுஷன்தான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கான், நீ கிறிஸ்துவை காணதுக்கு முன்னால் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சிமியோனுக்கு சொல்லியிருக்கார். அப்போ என்ன? கிறிஸ்துவை காணாமல் அவன் மரணமடையே மாட்டான். இதை அந்த சிமியோன் என்ன செய்தார் பாருங்களேன், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. பரிசுத்த ஆவி அவர் மேலே எங்கே இருந்துச்சுன்னா, அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கும்போது, எங்கே? ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்காமல் இருந்து இருந்ததுனால அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ கிறிஸ்துவை காணும் முன்னால் மரணம் அடைய மாட்டாய் என்று. இப்போ ஆண்டவரை, உலகத்தில் மனிதனாக பிறந்த இயேசுவை
அங்கே உள்ள நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறதுக்காக ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. அந்த ஆலயத்தில் யார் நீங்காது இருக்கா? சிமியோன். அப்போ என்ன நடக்குன்னு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. ஆலயத்தில் நீங்காது இருந்ததுனால சிமியோனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குங்களேன். இயேசுவையே கையில் ஏந்துத பாக்கியம் இருக்குது. அப்போ ஆலயத்தில் நம்ம நீங்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தைகளின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஆலயத்தில் நீங்காத இருந்ததுனால இந்த உலகத்தை நம்மளுக்கு ரட்சிப்பதற்காக உலகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அந்த பரிசுத்த அந்த குழந்தைய கையில் வாங்குத பாக்கியம் சிமியோனுக்கு கிடச்சிருக்கு. எப்படி? அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்காமல் இருந்ததுனால. அதே மாதிரி இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் 36, 37 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அந்த தீர்க்கதரிசி ஒரு திருமணமாகி கணவனோடு வாழ்ந்து விதவை ஆயிட்டாள். கிட்டத்தட்ட 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும். அதே ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ எப்படி? ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்திருக்கான் அந்த அன்னாள். அதனால் அவளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்களேன். அவளும் அந்நேரத்திலே, என் நேரத்தில் இந்த சிமியோன் இயேசுவை கையில் ஏந்தினார்லாம் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் அவரை குறித்து, இயேசுவை குறித்து பேசினாலாம். அந்த ஆலயத்தில் அவன் நீங்காமல் இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடிந்தது. அப்போ நம்மளும் ஆண்டவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் நமக்கு என்ன பதில் சொல்கிறான்னு கேட்கணும். அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் நீங்காமல் இருக்க வேண்டும். ஆலயத்தில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்திலே இருக்கணும், அவரோடு இருக்கணும். வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கவே கூடாது. அப்படி நீங்காது இருந்ததுனால தான் சிமியோன் ஆண்டவரை கையில் ஏந்தினா, அந்நாள் அவரை தரிசித்தாள். அப்போ நம்மளும் ஆலயத்தில் நீங்காமல் இருந்தால் ஆண்டவரை தரிசிக்கலாம், அவருடைய வார்த்தையை கேட்கலாம், அவரோடு பேசலாம். நம்ம குரல் அவர் கேட்பார், அவர் சொல்கிற பதில் நமக்கு கேட்கும். அப்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது எப்படி எதற்கு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஏன்? அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக போனதுக்கு காரணமே, அங்கே போனால் ஆண்டவரை தரிசிக்கலாம், அவரோடு பேசலாம், அவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நாமளும் தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்தால், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்தால், கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்காது இருந்தால் நாமும் ஆண்டவரை தரிசிக்கலாம், அவர் நமக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்கலாம், நமக்கு அவர் சொல்கிற பதில்களையும் தீர்க்க தரிசனமாக இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிற எல்லாவற்றையும் நாம் கேட்கலாம். நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருப்போம், தங்கி இருப்போம், நீங்காதிருப்போம். God bless you. Praise the Lord. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா, சோஸ்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டது, அங்கே போனால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த வசனங்கள் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. நாங்களும் உங்களுடைய ஆலயத்தில் காத்திருக்கவும், உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கவும், உங்களுடைய ஆலயத்தை விட்டு நீங்காது இருக்கவும் எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அதற்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உலகத்துக்காக நாங்கள் அதிகம் ஓடாமல், உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வேலைக்காக மட்டும் ஓடாமல் ஓடிக்கொண்டு மற்ற நேரங்கள்லாம் உமக்கென்று செலவழிக்க, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருக்க, உம்முடைய ஆலயத்தில் காத்திருக்க, உம்முடைய ஆலயத்தில் நீங்காது இருக்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. உலகத்துக்காக ஓடுற அந்த எண்ணங்கள் குறைந்து உமக்காக ஓடிய எண்ணங்களை எங்களுக்கு அதிகப்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.